Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிளாஸ்டிசால் ட்ரான்ஸ்ஃபர்னுவாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்க்ரீன் பிரிண்டிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மெத்தடில் ஸ்க்ரீன் பிரிண்ட்டை ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் கார்மெண்ட் ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பவுடர், ஹாட் மெல்ட் பவுடர்னு ஒரு பவுடர் இருக்குது, அந்த பவுடர் அப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அந்த பேப்பரை. எப்போல்லாம் எனக்கு ஆர்டர் வருதோ அப்போ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ எப்போல்லாம் எனக்கு ஆர்டர் வருதோ அப்போ அந்த பேப்பர் எடுத்து தேவையான கலர் டிஷர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணிடலாம். ஸோ இது யாருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் செல்லிங் பண்ணுறவங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்க்ரீனை போட்டு அதுலேருந்து இந்த பேப்பரில் பிரிண்ட் எடுத்து வச்சிடலாம். ஒரு 50 ஷீட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஸோ எப்போல்லாம் அது தேவை அப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்தலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் ஆன் கார்மெண்ட். ஸோ பிரிண்டிங் ஒரு டிசைனை வந்து நீங்கள் கார்மெண்ட் 50 டிஷர்ட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிறீங்க, பட் அந்த டிசைன் போகலை நீங்கள் நினச்ச மாதிரி அப்படின்னும் போது இட் வுட் பி வேஸ்ட், எவ்ரி திங் வேஸ்ட். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டு, டைம் அதெல்லாம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரோட காஸ்ட் அண்ட் இங்கோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் இட்ஸ் மோஸ்ட் எப்படி சொல்கிறது, காஸ்ட் எஃபெக்டிவ் தான். அதனால் வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ ஒரு பேப்பரில் உங்களோட பிரிண்ட்டை வந்து ஹாரிசாண்டல் வச்சு, அதாவது ஃப்ளிப் ஹாரிசாண்டல் வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ணி அந்த பவுடரை அப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணிடணும். எப்போ உங்களுக்கு ஆர்டர் வருதோ அப்போ வந்து யூ கேன் பிரிண்ட் அண்ட் செல் இட். சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் இதோட கோர் ஐடியா. ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து இ-காமர்ஸ் சைட், ஆன்லைன் செல்லர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடு. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஒரு கான்செப்ட் இருக்குது, மினிமம் 25 டிஷர்ட்ஸ் இருக்குது. பட் ஆன்லைன் செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஷர்ட் 2 டிஷர்ட் தான் அட் அ டைம் ஆர்டர் வரும். ஸோ அப்போ வந்து எப்படி ஸ்க்ரீன் பிரிண்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான். சரிங்களா, ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். இந்த சேனலோட க்ரோத் உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அண்ட் இட் வுட் பி மோட்டிவேட் அஸ் டு டூ மோர் வீடியோஸ். வி ஹேவ் லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆன் த க்யூவில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஐ வில் லைக் டு ஷேர். சரிங்களா, ஸோ நீங்கள் உங்கள் சைடு வந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலோட க்ரோத் இருக்கும். அண்ட் அதுதான் வந்து எங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்யர்மெண்ட் இருக்குது, ஆர் ட்ரைனிங் பர்பஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு பிஸ்னஸ் கைடன்ஸ்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ வில் டூ மை பெஸ்ட். சரிங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிளாஸ்டிசால் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஜென்ரல் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம என்னென்ன ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுறோமோ அந்த வேலைங்கெல்லாம் பண்ணிடணும். ஸோ எக்ஸ்போஸ் பண்ணும்போது மெயினாக அதை ஃப்ளிப் ஹாரிசான்டல் வைக்கணும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்னாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கான்செப்ட்ன்றாலே உங்களுக்கு ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்து தான் அது வந்து டிடிஎஃபாக இருக்கட்டும், சப்ளிமேஷனாக இருக்கட்டும், வைனலாக இருக்கட்டும், அண்டு டார்க் ஷீட், லைட் ஷீட்டு, ஆர் நீங்கள் வந்து பிளாஸ்டிசோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்து பண்ணுவீங்க. இங்க்கு எல்லாமே நார்மல் ஸ்கியூஜ் தான். நான் இப்போ பண்ண மாதிரி ஒரு 2 பாஸ் பண்ணிடுங்க. நிறைய பாஸ் பண்ணிங்கன்னா இங்க் வந்து அந்த பேப்பரில் அப்சர்வ் ஆகி உறைஞ்சி போயிடும். சரிங்களா? அதனால் ஒரு பாஸ் 2 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே எனஃப். அதுக்கப்புறம் பவுடர் வந்து எங்கேயுமே பவுடர் வந்து ஃபுல்லாமே அப்ளை ஆகணும். ஸோ எங்கேயாவது பவுடர் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அண்ட் பவுடரை கொஞ்சம் அந்த வெட்னஸ் இருக்கும் போதே பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த பவுடர் வந்து அந்த இங்கில் மிக்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாமே கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அண்டு இந்த பேப்பர் காஸ்ட்டோ, இங்கு காஸ்ட்டோ, ஸ்க்ரீன் மேக்கிங் காஸ்ட்டோ எல்லாமே கம்பேர் வித் ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான். ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அண்டு ஆன்லைன் செல்லிங் பண்ணும்போது உங்களால் வந்து ஒரே டைம் அட் அ டைமில் 100 டிஷர்ட் பிரிண்ட் பண்ணிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா எந்த டிசைன் செல் ஆகும், எந்த டிசைன் போகாதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வைனல்லையே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டிசைன் வந்து ஒரு 150-200 டிசைன் போடும்போது எல்லாமே வந்து பெரிய லெவலில் சேல் ஆகாது. எது செல் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால வைனலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக டிடிஎஃப் அப்படி இப்படி மாறி வந்தாச்சு. பட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த மெத்தட் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். அதனால நான் அந்த மெத்தடை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த பேப்பர் அண்ட் இந்த பவுடர் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளாஸ்டிசோல் ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு ரெடி பண்ண விஷயம் இதெல்லாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்போ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பிளாஸ்டிசோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், டிடிஎஃப் எந்த ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலுமே மெயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் இது வந்து கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது 180 டிகிரி செல்சியஸ் அண்டு ஒரு 25 செகண்ட்ஸ் வச்சேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அது. ஸோ நார்மல் இது வந்து ஸ்க்ரீன் கிடையாது லைட்டாக ஃபியூசிங் பண்ணுறது. இந்த ஃபியூசிங் வந்து எக்ஸாக்டாக வந்து ஃபியூஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பவுடருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பவுடர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் வந்து நல்ல ஒரு டியூரபிலிட்டி கொடுக்கும். இது எல்லாமே இதில் பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஆன்லைன் செல்லர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். இந்த சேனலோட க்ரோத்தே உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்கா, ஆர் உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ஏதாவது கைடன்ஸ் ஆகுனா வாட்ஸ்அப்பில் என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய கேட்குறாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஐ வில் கிவ் அ சஜஷன். சரிங்களா? அண்டு திருப்பியும் அதே தான் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலோட க்ரோத் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.